அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, வாழ்க்கையில் உயிரே போனாலும் திரும்பி பார்க்கக்கூடாத இடங்கள் என்னென்ன, ஸ்ரீ சாணக்கியர் கூறும் வாழ்க்கை தத்துவங்கள் தான் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சாணக்கிய நீதிப்படி சில இடங்களுக்கு சென்றுவிட்டு திரும்பும் பொழுது அந்த இடங்களை திரும்பி பார்த்தால் வறுமையும் துன்பமும் நம்மை தொற்று கொண்டு வாட்டி வதைத்து விடுகிறது என கூறுகிறார். அந்த இடங்களை குறித்துத்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்முடைய சாணக்கியருடைய நீதி பண்டைய காலத்தில் இருந்தாலும் இப்போது வரை அந்த காலத்திற்கு இணையானதாக இருக்கிறது. முக்கியமாக பண்டைய இந்தியாவில் வாழ்ந்த மாபெரும் ஆச்சாரியரான சாணக்கியரால் எழுதப்பட்ட சிந்தனைகள் மற்றும் கொள்கைகளின் தொகுப்பாகும். இந்த சாணக்கிய நீதி வாழ்க்கையை வழிநடத்தும் பல நடைமுறை பாடங்களை மக்களுக்கு வழங்குகிறது. தனிப்பட்ட நடத்தை, உறவு, செல்வம், அரசியல் வாழ்க்கை, மேலாண்மை ஆகியவற்றில் ஆழ்ந்த நுண்ணறிவுகளை ஆராய்ந்து நமக்கு வாரி வழங்குகிறது. அந்த வகையில் சில இடங்களுக்கு சென்றுவிட்டு திரும்பும் பொழுது அந்த இடங்களை திரும்பி பார்க்கக்கூடாது என சாணக்கிய நீதி கூறுகிறது. அவ்வாறு அந்த இடங்களை திரும்பி பார்த்தால் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்றும் கடுமையான துன்பங்கள் வறுமையும் ஏற்படும் என்றும் சாணக்கியர் கூறுகிறார். அந்த இடங்களை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக, மயானம் அல்லது இறுதி சடங்கு முடிந்து திரும்பும்போது ஒருவர் இறுதி சடங்கில் கலந்து கொண்டு வீடு திரும்பும் பொழுது பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது என சாணக்கிய நீதி கூறுகிறது. சுடுகாடு என்பது துக்கம், பிரிவு மற்றும் வாழ்க்கையில் நிலையற்ற தன்மையை நினைவூட்டும் இடமாக கருதப்படுகிறது. அங்கிருந்து வெளியேறிய பிறகு திரும்பி பார்ப்பது என்பது கடந்த நினைவுகளின் மீதான பற்றுதலை குறிக்கிறது. மேலும் மயானம் என்பது சுவாகமும் அதிகமான எதிர்மறை ஆற்றலும் நிறைந்த ஒரு துன்பமான இடமாகும். மயானத்தில் இருந்து கிளம்பும் போது திரும்பி பார்ப்பது என்பது அங்கு இருக்கும் சோகத்தையும் எதிர்மறை ஆற்றலையும் மீண்டும் நம்மிடம் இருப்பதற்கு சமமாகும். மேலும் இறந்தவர் மீதான உலகியல் பாசத்தையும் பந்தத்தையும் நாம் இன்னும் முழுமையாக விடவில்லை என்பதை இது குறிக்கும். எனவே மயானத்தில் இருந்து திரும்பும் பொழுது எக்காரணம் கொண்டும் முக்கியமாக திரும்பி பார்க்கக்கூடாது. மயானத்திலிருந்து நேராகத்தான் வீட்டுக்கே வந்துவிட வேண்டும் என்பது முக்கியமாகும். அடுத்ததாக, ஒருவனுக்கு கடன் அல்லது உதவி செய்துவிட்டு திரும்பும்போது ஒருவருக்கு பணத்தை கடனாக கொடுத்தாலோ அல்லது உதவி செய்தாலோ அங்கிருந்து வெளியேறும் பொழுது மீண்டும் மீண்டும் திரும்பி பார்க்கக்கூடாது என சாணக்கியர் கூறுகிறார். நாம் செய்த உதவியோ அல்லது கொடுத்த பணத்தையோ நினைத்து அடிக்கடி திரும்பி பார்ப்பது என்பது நம் மனதில் இன்னும் அந்த பணத்தின் மீதான பேராசை, சந்தேகம் மற்றும் ஐயையோ நாம் பணத்தை கொடுத்து விட்டோமே என்கின்ற வருத்தம், பச்சதாபம் இருப்பதை காட்டுகிறது. சாணக்கியருடைய கூற்றுப்படி ஒருவருக்கு செய்யும் தானம் அல்லது உதவியை உடனே மறந்து விட வேண்டும். கொடுத்த முன்பு அதை நினைத்து வருந்துவது அந்த தர்மத்தின் பலனை குறைத்துவிடும். உண்மையான உதவி என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும். உதவி செய்த பின்னரும் அதை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பது உயர்ந்த மனப்பான்மை இல்லாத தன்மையை காட்டுவதாக இருக்கும் என சாணக்கியர் கூறுகிறார். அடுத்ததாக, நீதிமன்றம் அல்லது சண்டை சச்சரவு நடந்த இடத்திலிருந்து ஏதாவது ஒரு சட்ட பிரச்சனை, நீதிமன்ற வழக்கு, பஞ்சாயத்து, சண்டை சச்சரவுகள் தீர்த்துவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த இடத்தை நோக்கி திரும்பி பார்க்கக்கூடாது என சாணக்கியர் கூறுகிறார். சாணக்கியரின் கூற்றுப்படி சர்ச்சைக்குரிய இடங்கள் அல்லது எதிரிகளை திரும்பி பார்ப்பது நீங்கள் இன்னும் அந்த பகைமை அல்லது மன உளைச்சலில் இருந்து முழுமையாக விடுபடவில்லை என்பதை குறிக்கிறது. இது உங்கள் மனதில் மீண்டும் பழைய வன்மத்தையும் எதிர்மறை எண்ணங்களையும் தூண்டி உங்கள் நிம்மதியை கெடுக்கும். எனவே ஒரு பிரச்சனை முடிந்து விட்டால் அதை அங்கேயே தலைமுழுகி விட்டு முன்னோக்கி செல்வதையே புத்திசாலித்தனம் என சாணக்கியர் கூறுகிறார். பழைய சச்சரவுகளை மனதில் சுமந்து செல்லாமல் புதிய தொடக்கத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதே சாணக்கியருடைய ஒரு அற்புதமான நீதியாக இருக்கிறது. அடுத்ததாக, தீய குணம் கொண்டவர்களில் வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது பொறாமை, வஞ்சகம், தீய எண்ணம் அல்லது அதிக சுயநலம் கொண்டவர்களுக்கு அவர்களுடன் பழகுவதை சாணக்கியர் தவிர்க்க சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்கள் வீட்டிலிருந்து அவர்களிடமிருந்து கூட்டத்தில் இருந்து வெளியேறும் பொழுது அவர்களை திரும்பி கூட பார்க்கக்கூடாது என்பது சாணக்கியருடன் கூற்றாகும். இதே போன்ற நபர்களை அல்லது
அவர்கள் வசிக்கும் வீடுகளை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த நபர்களுடன் இன்னும் மனதளவில் தொடர்பு வைத்திருப்பதன் மூலம் அதன் குறியீடாக கருதப்படும். தீயவர்களிடமிருந்து எவ்வளவு விரைவாக முழுமையாக விலகுகிறோமோ அந்த அளவிற்கு நமது வாழ்க்கை பாதுகாப்பானதாகவும் அமைதியாகவும் இருக்கும் என்பதை சாணக்கியரின் மிகப்பெரிய கூற்றாகவே இன்றளவும் பேசப்படுகிறது என்பது வியப்புக்குரியதாக இருக்கிறது. அடுத்ததாக, சாணக்கியரின் இந்த அறிவுரைகள் கடந்த கால துக்கங்களை, பிரச்சனைகள் மற்றும் எதிர்மறை மனிதர்களிடமிருந்து விலக்கி வைப்புகள் முன்னேற்றம் வேண்டும் என்கின்ற உளவியல் மற்றும் வாழ்க்கை தத்துவங்களை எடுத்துரைக்கின்றன. முக்கியமாக கடந்த காலத்தை பற்றி நினைத்து கொண்டிருப்பதை விட எதிர்காலத்தை நோக்கி முன்னேறுவதுதான் வெற்றி மற்றும் மன நிம்மதிக்கான சிறந்த வழி என்பதை சாணக்கியர் நீதி போதனையில் முக்கிய செய்தியாகும். கடந்த கால கசப்புகள், எதிர்மறை எண்ணங்கள், பேராசைகள் விட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்வதே புத்திசாலித்தனம் என்பதை சாணக்கியர் இந்த அறிவுரைகளின் மூலம் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறார். முக்கியமாக தீய மனிதர்களை, அதாவது தீய மனிதர்கள் வசிக்கும் இடம் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த நபர்களுடைய எண்ணமும் நமக்கு ஒரு மனதளவில் பாதிப்படைய செய்யும். ஆகினால் அவர்களை ஒரு மனிதர்களாகவே மதிக்காமல் அவர்கள் ஒரு நம்ம தேவையில்லாத ஒரு அசுத்தமான இடத்தை எவ்வாறு பார்த்து அந்த இடத்தை நாம் சுழித்து கொண்டு செல்வின்று விடுவோமோ அதுபோல தீய குணம், வஞ்சகம் கொண்டவர்கள் அவர்களை விரைவாக நண்பர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தால் மாற்ற நினையுங்கள். அவர்கள் மாறவிட்டால் அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். மற்றவர்களிடமிருந்து உடனடியாக நமக்கு நன்மை செய்கின்றவர்கள் போல தேவையில்லாத நேரத்தில் நமக்கு தேவையில்லாத சண்டைகளை வழிவகுக்க அவர்கள் கூறும் அறிவுரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதையும் தேவையில்லாமல் நம்முடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது எவரிடமும். அதுவும் மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுகிறது. ஏதேனும் ஒரு சண்டை சச்சரவு அந்த இடத்தில் ஏற்பட்டு விட்டால் அந்த பிரச்சனை முடிந்ததும் அதோடு அதை தலைமுழுகிவிட்டு அந்த இடத்தை நாம் திரும்பி பார்ப்பதை பெரிய தவறாக சாணக்கியர் கூறுகிறது என்பது மற்றும் அது வியப்புக்குரியதாகத்தான் இருக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.